ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்க எத பத்தி பேச போறோம்னா, தமிழகத்துல புதுசா வந்திருக்க ஒரு கட்சிய பத்தி பேச போறோம். அந்த கட்சி பேர் தான் டிவிகே, தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் யாருன்னா, விஜய் அண்ணா. விஜய் அண்ணான்றது யாருன்னா, இன்னைக்கு மக்களால ரொம்ப பாசமா கூப்பிடப்பட ஒரு ஆக்டர். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஆக்டர் யாருன்னா விஜய். அவர் தான் வந்துட்டு தன்னுடைய தொழிலையும், தன்னுடைய நடிப்பையும், தன்னுடைய ஆசையும் விட்டுட்டு, தமிழ் மக்களுக்காக வந்துட்டு இங்க நாட்டுல வந்து யாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து சமமா கிடைக்கப்படலைன்றதுனால நமக்காக உதவ வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து இப்ப மட்டும் வரல. இவர் ரொம்ப காலமா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது யாருக்கும் தெரியல. இப்போ வந்து முழுமையா தன்னுடைய வந்துட்டு தொழிலை நிப்பாட்டிட்டு பிசினஸ் தொழில் என்னன்னா அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆக்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வராரு. கண்டிப்பா எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை காக்குறதுக்காக ஒருத்தவங்க தன்னுடைய தொழிலையே விட்டுட்டு வரமாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்றதுக்கு 1000 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவங்கள்ட்டே திருப்பி நம்ம எதிர்பார்த்தோம்னா அவங்களுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்க உலகத்துல தன்னுடைய 200 கோடி ஒரு படத்துக்கு வந்து 200 கோடி சம்பளத்தை வந்து விட்டுட்டு நம்மளுக்காக வராருன்னா நல்லா யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு எந்த ஒரு சலுகைகளோ எந்த ஒரு கொள்கைகளோ அறிவிச்சாலும் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றதில்ல. இதுவரைக்கும் நான் வந்துட்டு இந்த டிஎம்கே கட்சியில வந்து எந்த ஒரு சலுகைகளும் எனக்கு கிடைச்சதில்ல. நான் வந்துட்டு நம்ம நாய்களை வந்து காத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி எதனாலன்னா இந்த டாக்ஸ்களை வந்துட்டு நான் இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு வாழ்வாதாரம் தேடி அவங்கள வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன். எந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 10 நான் இதே நிலைமையில வந்து ஒரு 20 மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவங்கள முன்னேற்றி இருந்தேன்னா இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்லையும் அதுலையும் இதுலையும் போட்டிருப்பீங்க. நான் வந்து வாயில்லா ஒரு ஜீவன்களை வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல முடியாத வலிகளை தீர்த்து அவங்களோட பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு எதுக்கு தமிழக வெற்றி கழக விஜய் அண்ணா நேமை யூஸ் பண்றேன்னா, அந்த அண்ணா நேமை யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள், விஜய் ரசிகர் அண்ணா, விஜய் அண்ணா ரசிகர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து செல்ஃபிஷா நான் வாழ்றதுக்காக இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணல. இந்த யூடியூப் மூலமா நிறைய நாய்களுக்கு உதவி பண்ண போறேன். சாப்பாட்டுக்கு, வாழ்வாதாரத்துக்கு. என்கிட்ட நிறைய இடம் இருக்கு. என்னோட இடம் இல்லை, என்னோட அப்பாவோட இடம். இந்த இடத்த வந்துட்டு நான் டாக் ஜூவா ஆக்கணும். உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 எலெக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைப் முக்கியம். அந்த எலெக்ஷனோட வேல்யூவை இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல காட்டுங்க. விஜய் அண்ணா எப்படி மாசுன்றதை நீங்க வந்து ப்ரீ எலெக்ஷனா இதுல காட்டுங்க. தேங்க்யூ.